ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் ஜெயிப்பதை விட எதை ஜெயித்தால் வாழ்க்கையே ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்க போராடினாலே போதும், நிச்சயமாக வெற்றி நமதாக்கிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? சந்தேகப்படாமல் இதை முழுவதுமாக கேள். நீ வேண்டிய ஒன்றே உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. என் அன்பு பிரியமே, எதை பார்த்தும் தயங்கி நிற்காதே. இதாய் நம்மால் செய்ய முடியுமா, செய்தால் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் பார்க்க நினைக்காதே என் பிரியமே. தயங்கி தயங்கி நிற்பவனுக்குத்தான் சிறிய தடைகள் கூட பெரிய மலையாக தெரியும். சிறிய கற்கள் கூட பெரிய மலையாக தெரியும். ஆனால் எதற்கும் துணிந்து நிற்பவர்களுக்கு, யார் துணிந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு மலையே தடையாக வந்தாலும் அது சிறு துரும்பாகத்தான் இருக்கும், சிறு துரும்பாகத்தான் தெரியும். உன்னுடைய வலிமைக்கும் நம்பிக்கைக்கும் முன்பாக எந்த தடைகளும் ஒரு பெரிய விஷயம் அல்ல என் பிரியமே, பெரிய விஷயமே அல்ல. வாழ்க்கையில் நீ நம்பியவர்களை இழந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே என் பிரியமே. அது ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்வு அடைய வைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் நேரத்தை வீணடிக்க எண்ணாதே. நேரத்தை நீ வீணடிக்க எண்ணினால் உள்ளதையும் இழந்து விடுவாய். எனவே நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய திட்டங்களை மாற்றிக்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருந்தால்தான் உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனைத்தையும் உன்னால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நீ தீட்டும் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் எப்பொழுதுமே இரகசியமாக நீ பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருந்தால், அந்த எண்ணம் உன்னிடத்தில் இருந்தால் சிலவற்றுக்கு வளைந்து கொடுக்கவும் கற்றுக்கொள் என் பிரியமே. வளைந்து கொடுக்கவும் கற்றுக்கொள். வில்லானது வளைந்து கொடுக்காமல் அதிலிருந்து புறப்படும் அம்பு ஒருபோதும் தன்னுடைய இலக்கை அடையவே முடியாது. உலகில் யாரெல்லாம் அவர்களின் இலக்கை அடைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிலவற்றுக்கு வளைந்து கொடுத்தவர்கள்தான் என்பதை மட்டும் மறந்து விடாதே. சிலவற்றுக்கு வளைந்து கொடுத்தவர்கள் எப்பொழுதுமே மிக பிரம்மாண்ட வெற்றியை தன்வசம் ஆக்கி கொண்டவர்கள் என்பதையும் மறுக்கவே முடியாது. நீ சந்திக்கும் பிரச்சனைகள் சிக்கலானதாக இருந்தாலும் கூட அதற்கான தீர்வுகள் எளிதாகத்தான் இருக்கும் என்று நம்பு என் பிரியமே. எண்ணம் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். எந்த பிரச்சனைகளையும் பார்த்து பின்வாங்க நினைக்காதே என் பிரியமே. பின்வாங்க நினைக்காதே பிரச்சனைகளை பார்த்து. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஒன்றை துவங்கினால் அதை வெற்றிகரமாக முடித்து காட்டு. அதுதான் வெற்றிக்கான அடையாளம். உன்னால் முடிக்கக்கூடியது எதுவோ அதையே துவங்கு என் பிரியமே. உன்னால் முடியாது என்று உனக்கு அது தெரிந்தால் அதை முடிப்பதற்கான திறமையை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய திறமையும் உன்னுடைய பயிற்சியும் எப்பொழுதுமே உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. எதுவுமே தெரியாமல் வாழ நினைக்காதே. எதையும் கற்றுக்கொள்ளும் தைரியம் உன்னிடத்திலிருந்து விட்டால் எதையுமே மிக சுலபமாக உன்னால் கற்றுக்கொள்ள முடியும்.
இன்று நிகழ்த்தப்படும் எல்லா சாதனைகளும் நேற்று முடியாது என்று எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டதுதான் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்காதே என் பிரியமே. யார் சொன்னாலும் காதில் வாங்காதே. முடியும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ துவங்கு என் பிரியமே. ஒவ்வொரு நாளையும் துவங்கு. இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிரியமே, எதுவுமே தெரியாமல் இருட்டில் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்கவே நினைக்காதே. எல்லாம் தெரிந்து கொள்ளும் மன ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தால் தெரியாததையும் மிக சுலபமாக உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்ததை அடையும் வரை அதற்காமல் ஓயாமல் உழைத்து கொண்டே இரு. கவலைகள் நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட, கவலைகளை நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உன்னுடைய லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவதே மிக மிக சிறந்தது. ஆம் என் பிரியமே, எல்லோர் மத்தியிலும் உயர்வடைய வைக்கும் அந்த எண்ணமே. வாழ்க்கை பாதையில் நடக்கின்ற சூழ்நிலைகளை, உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நடக்கின்ற சூழ்நிலைகளை, அது நல்லதோ கெட்டதோ, அதனை சாதகமாக பயன்படுத்திக்கொள் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அப்பொழுது உன்னால் வாழ முடியும் என்ற யதார்த்த நிலையை உணர்ந்து கொள். எந்த தடைகளையும் கண்டு தயங்கி தயங்கி நிற்காதே. அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் வழியை கண்டுபிடி என் பிரியமே. அதற்கான வழியை நீயே கண்டுபிடி. எதை நினைத்தும் பயப்படாதே. எதையும் தைரியமாக எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். எதை கண்டும் பயந்து ஓடவில்லை என்றால் உன்னை எதிர்க்க நினைக்கும் அனைத்துமே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். இதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த உலகம் ஏற்கனவே பல்வேறு போட்டி, பொறாமை, துரோகம், ஏமாற்றங்களால் சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. நீயும் அதையே மற்றவர்களுக்கு செய்யாமல் கூடுமானவரை மற்றவர்களுக்கு உற்சாகம் தரும் நபராக இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, மற்றவர்களுக்கு உன்னால் எந்த கெடுதலும் நிகழாத வண்ணம் உன்னை பாதுகாத்து கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள். உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை அழிக்கவே முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதே போல உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை காப்பாற்றவும் முடியாது. எல்லாம் தெரியும் என்று நினைப்பதை விட தெரியாது என்று நினைப்பவரை அதிகம் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆம் என் பிரியமே, தெரியும் என்பவரிடம் தேடல் முடிவடைந்து விடுகிறது. தெரியாது என்று யார் சொல்கிறார்களோ அவர்களிடம்தான் தேடல் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது. மற்றவர்களைப் போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் கைவிட்டுவிடு என் பிரியமே. நீ ஏற்கனவே ஒரு தலை சிறந்த படைப்பு. உன்னைப் போல் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுவதுதான் மிக மிக சிறப்பு. அதை ஏன் நீ இன்னும் அறியாமல் உணராமல் இருக்கிறாய் என்பதுதான் உன் அப்பாவிற்கு புரியவே இல்லை என் பிரியமே. உன்னுடைய வெற்றியை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. அப்படி நீ நினைத்தால் துரோகத்திற்கு ஆளாகி விடுவாய் என் பிரியமே. அதே போல உன்னுடைய தோல்வியை கூட எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. அப்படி நீ நினைத்தால் உன்னுடைய எதிரிகளுக்கு விருந்தாகி விடுவாய். ஆம் என் பிரியமே, வெற்றி என்பது புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமான சொத்து அல்ல என் பிரியமே. அது முன்னேறத் துடிக்கும் என் செல்லமான பிள்ளை போல இருக்கும் அனைவர்களுக்குமே அது சொந்தமாக ஒன்றுதான், சொந்தம் ஆகக்கூடிய ஒன்றுதான். நீ சந்திக்கும் துன்பங்களை நினைத்து வருந்திக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையையும் விட்டுவிடாதே என் பிரியமே. வாழும் வரை உன்னுடைய வாழ்க்கையை நேசி.
வாழும் வரை உன்னுடைய வாழ்க்கையை நேசி. வாழ்க்கையை நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் துன்பத்தை விட இன்பத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அவர்கள் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய கஷ்டத்திலிருந்து, உன்னுடைய போராட்டமான சூழ்நிலைகளிலிருந்து, உன்னுடைய பிழைகளிலிருந்து எதையுமே நீ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னால் பிழைக்கவே முடியாது என் பிரியமே. உன்னுடைய பிழைகளிலிருந்து கற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதுதான் வெற்றிக்கான சூட்சும ரகசியமாகவே இருக்கும். எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருட்டில் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. எப்பொழுதும் உன்னோடு போட்டி போட ஒருவர் இருந்தால் மட்டும்தான் உன்னால் வேகமாக பயணிக்க முடியும். உன்னுடைய பயணமும் வேகமாக நகரும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உன்னோடு போட்டி போட ஒருவர் இருந்துதான் ஆக வேண்டும். எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் வந்த வேகத்தில் ஓடிவிடும் உன்னை விட்டு. உன்னால் முடியும் என்று நினைத்தால் எல்லாமே முடியும் என் பிரியமே. முடியாது என்று நீ நினைத்து விட்டால் முடியாது என்ற வார்த்தையை கூட உன்னால் சொல்ல முடியாது. எனவே முடியும் என்று நம்பு. முடியாத காரியத்தையும் நடத்தி வைக்கும், முடித்து வைக்கும் அந்த நம்பிக்கையே உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் எதற்காக பயப்படுகிறாய் என் பிரியமே? சாயப்பா என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இரு. நடக்காத காரியத்தையும் மிக சுலபமாக உன்னப்பா நான் உனக்காகவே நடத்தி வைப்பேன். அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் பிரியமே. நான் இருக்கிறேன். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, என்னுடைய வார்த்தைக்கு உயிர் உண்டு. அதை உதாசீனப்படுத்திவிட்டு செல்லாதே. அப்பாவை காக்க வைக்காதே. உடனே வா, முழுவதுமாக கீழ், நம்பிக்கையோடு கீழ். உண்மையை, உனக்கான உண்மையை நான் உனக்கு புரிய வைப்பேன். என் அன்பு குழந்தா, மற்றவர்கள் மீது, உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதும் அன்பாக இரு, பாசமாக இரு என்றுதான் நான் உனக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீயும் அதன்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறார். மற்றவர்கள் மீது பாசம் வைப்பது தவறு அல்ல. ஆனால் அவர்கள் உன் மீது உண்மையாக மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்களா? அவர்கள் மீது பாசம் வைப்பது நல்லதற்காகவா என்பதை யோசித்து பிறகு அவர்கள் மீது பாசத்தை வை என்றுதான் நான் கூறுகிறேன். மற்றவர்கள் மீதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நீயே முடிவு செய்து கொண்டு உன்னை போல்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நீயே ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிட்டு உன் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று தவறான எண்ணிக்கொண்டு பாசம் வைத்துவிட்டு பின் ஏமாந்து நிற்கும் என் பிள்ளையே, மற்றவர்கள் மீது பாசம் வைப்பது தவறல்ல. ஆனால் அது உண்மையாக பாசமாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக ஏமாறவே ஏமாறாது. இதைதான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை முழுவதுமாக ஏற்க மறுக்காமல் அனைவரிடமும் பாசத்தை வைத்து ஏமாந்து நிற்கிறாய். பின் என்னிடமே வந்து, சாயிநாதரே, என் விதி இப்படி ஆகிவிட்டது, நான் என்ன செய்தேன், நான் என்னதான் பாவம் செய்தேன் என்று என்னிடமே வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விதி சரியானதுதான். பாவம் நீ என் குழந்தையே. பிறர் மீது பாசம் வைத்து வைத்தே இப்பொழுது ஏமாந்து நிற்கிறாய்.
பாசம் வைத்துவிட்டு இன்று நீ ஏமாந்து நிற்கும் இந்த சூழ்நிலையில் உன்மேல் பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லாமல் நிற்கதியாக நிற்பது போல நிற்கின்றாய். உன்னை பார்ப்பதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் உன்னை தேற்றுவதற்கும் உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல. சில பேர் உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுவதற்காகத்தான் வருகிறார்கள். மனவேதனையால் பிதற்றிக் கொண்டிருக்கும் உன்னை பார்த்து நீ படும் வேதனையை பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைவதற்காகத்தான் உன்னை தேற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்று பொய் சொல்லிவிட்டு உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் சில பேர். அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடம் மிக ஜாக்கிரதையாக பழகிக்கொள் என்பதை நான் உனக்கு வலியுறுத்துவதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கண்ணில் எப்பொழுதுமே கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகிக் கொண்டிருக்கிறதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். மற்றவர்களுக்கு முன்பாக நீ கண்ணீரை துடைத்தாலும் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நீ கவலையோடு இருக்கும் பொழுதும் சிரித்துக்கொண்டே இருப்பது போல நடித்து இருந்தாலும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த உன்னப்பாவிற்கு உன்னை நன்றாகவே தெரியும். நீ நடிக்கும் நாடகமும் எனக்கு நன்றாகவே புரியும். உன்னுடைய நிலையை நினைத்தால், பேசினால், உன்னை பற்றி நினைத்தாலே துக்கம் தொண்டையை அடைத்துக் கொள்கிறது. பரவாயில்லை, அனைத்தையும் சமாளித்து விடலாம் என்று சில சமயம் நீ நினைக்கிறாய். உன் மனதை நீயே தேற்றியும் கொள்கிறாய். சில நேரத்தில் எப்படி இதை நான் சமாளிக்கப் போகிறேன் என்று நீயே சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறாய். உன்னுடைய மனதில் நிம்மதியை இழந்து நீ பல நாட்களாகிவிட்டது என்பது உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். என் அன்பு குழந்தையே, உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொண்டது எல்லாமே போதும். உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள். மனதை பக்குவப்படுத்து, ஊக்கப்படுத்து, தைரியமாக இருக்க பழகிக்கொள். நடந்தது எதற்குமே நீ பாத்திரமானவரும் அல்ல, அதற்கான காரணகர்த்தாவும் நீ அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவே இல்லை. எனவே உன் மீது அனைத்தையும் போட்டு சுமத்தி கொண்டு அனைத்திற்கும் காரணம் நான் தான் என்று வீணாக பழியை நீயே ஏற்றுக்கொண்டு நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருந்தது எல்லாமே போதும். அனைத்தையும் நிறுத்திவிடு. ஏமாந்து நிற்கும் பிள்ளையோடு நான் இப்பொழுது பேச வந்திருக்கிறேன் தானே, அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய காரணமும் இல்லை. நான் உன்னை கவனித்து விட்டேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி உன்னுடைய வேதனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் சகலவிதமான சந்தோஷங்களையும் அற்புதங்களையும் மகிழ்ச்சிகளையும் கொண்டு வந்து நிரப்பும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கிறேன். எனவே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? படிப்படியாக குறைவது போல உன் மனதால் உணர்வாய். நீ இது நாள் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த அற்புதம் கூட நிகழலாம். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த முடிவுகளை வைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எந்த நிகழ்வுகளை வைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளை வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ கணித்து விடாதே. இன்று நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதுதான் நாளையும் தொடரும் என்று நீயே ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிட்டு உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. ஏனென்றால் நாளை என்பது நீ தீர்மானிக்கப் போவது அல்ல, அது நிலவின் மறுபக்கம் போலத்தான் இருக்கும். மிகப்பெரிய ரகசியம் அது. ஏனென்றால் யாராலும் அதை கணிக்கவும் முடியாது, யாராலும் அதை மீட்டெடுக்கவும் முடியாது, யாராலும் இதுதான் இப்படித்தான் நடக்கும் என்று கூறவும் முடியாது.
இன்று இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கும் அப்படியே எதிர்மாறாக நடக்கலாம், வேறு விதமாகவும் நிகழலாம். எனவே உன் வாழ்க்கையை பற்றி, உன் எதிர்காலத்தை பற்றி நீயே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. அனைத்தும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் இது நாள் வரை வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். மரத்தையும் கல்லையும் விஷம் கக்கும் பாம்பையும் மனிதன் வணங்கிக் கொண்டே இருக்கிறானே. மிருகங்களை இறைவனுக்கு வாகனமாக்கியுள்ளானே. இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா என்று நீ கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. இவற்றுக்கெல்லாம் சிறந்த பதிலாக தத்தாத்ரேயர் பதில் கூறியிருக்கிறார். இவர் ஒரு அத்தரி முனிவர், அனுசுயா தம்பதியின் புதல்வர், பெரிய ரிஷியாக விளங்கினார். தத்தாத்ரேயர் காட்டில் சுற்றி கொண்டிருந்த போது யது என்ற மன்னனை சந்தித்தார். தத்தாத்ரேயர் மிக மகிழ்ச்சியாக இருந்ததைக் கண்ட அவர் அவரது மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் அவரது குரு யார் என்பதையும் கேட்டாராம். எனக்கு 24 குருமார்கள் இருக்கின்றனர் என்றாராம் தத்தாத்ரேயர். இந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன், சுவாமி, ஒருவருக்கு ஒரு குருதானே இருக்க முடியும்? தங்கள் பதில் மிக வித்தியாசமாக இருக்கிறதே என்று கேட்டாராம். அவரிடம் பஞ்சபூதங்களான ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, சந்திரன், புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டல் பூச்சி, வண்டு, தேனீ, குளவி, சிலந்தி, யானை, மான், மீன், பருந்து, பாம்பு ஆகியவையும், நாட்டியக்காரி பிங்களா, ஒரு குழந்தை, ஒரு பணிப்பெண், அம்பு தயாரிப்பவன், சூரியன் ஆகியோரும் என் குருக்களாவர் என்றார் தத்தாத்ரேயர். மன்னன் ஏதுமே புரியாமல் நின்றதைக் கண்ட தத்தாத்ரேயர் இதற்கு விளக்கமும் அளித்தாராம். மன்னா, நான் பொறுமையிடம் பூமியிடம் கற்றேன். பொறுமையாக எப்படி இருக்க வேண்டும் என்று பூமியிடம் கற்றேன். தூய்மையாக எப்படி இருக்க வேண்டும் என்று தண்ணீரிடம் தெரிந்து கொண்டேன். பலருடன் பழகினாலும் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதை காற்றிடம் படித்தேன். எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை தீ எனக்கு உணர்த்தியது மிக சிறப்பாக. பரந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும் என்பதை ஆகாயம் எனக்கு அறிவுறுத்தியது. ஒரே சூரியன் இருந்தாலும் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல மனம் ஒன்றாக இருந்தாலும் பலவாறாக சிந்திப்பதை உணர்ந்தேன். வேடன் ஒருவன் புறா குஞ்சுகளை பிடித்தான். அவற்றின் மீது அன்பு கொண்ட தாய்ப்புறா தானும் வலிய சென்று வலையில் சிக்கியது. இதில் இருந்து பாசமே துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன். எங்கும் அலையாமல் தன்னை தேடி வரும் உணவை பிடித்து கொள்வது போல கிடப்பதை உண்டு பிழைக்க வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடம் கற்றேன். பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை கடலிடம் படித்தேன். பார்வையை சிதறவிடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை விட்டில் பூச்சி கற்றுத்தந்தது. எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாயிருப்பதை தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையிடம் கற்றேன். பணிப்பெண் ஒருத்தி அரிசி புடைக்கும் போது வளையல்களை உரசி ஒலி எழுப்பின. 2 வளையல்களில் ஒன்றை அவை கலற்றியதும் ஒளி அடங்கியது. இதில் 2 பேர் இருந்தாலும் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தனிமையே சிறந்ததென்ற முடிவுக்கும் வந்தேன். பிங்களா என்ற நாட்டியக்காரி ஏற்கனவே பலரிடம் வருமானம் பார்த்த பின் இன்னும் யாராவது வரமாட்டார்களா என்று காத்திருந்தால் யாரும் வராததால் கிடைத்தது போதும் என்று உறங்கிவிட்டாள். இதிலிருந்து ஆசையை விட்டால் எல்லாமே திருப்தியாகும் என்பதை புரிந்து கொண்டேன். புற்களால் குழிக்குள் மாட்டிக்கொண்ட பெண் யானையை பார்த்த ஆண் யானை அதன் மேல் ஆசை கொண்டு அதுவும் விழுந்தது. இதிலிருந்து பெண்ணாசையும் துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமளித்தார்.
இதை கேட்ட அரசன் தன் பதவியே உதறி தள்ளிவிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டாராம். தத்தாத்ரேயர் இயற்கையிடம் கற்ற இந்த உயர்ந்த பாடம் நம் எல்லோருக்கும் பொருந்தும் தானே? நம் வாழ்க்கையிலும் தேவையில்லாத ஆசைகளை மனதில் வளர்த்துக்கொண்டு எதிர்பார்ப்புகளை அதிகரித்து கொண்டு இருந்தோமேயானால் ஏமாற்றமே மிஞ்சும். வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்து பார்த்தாலே வாழ்க்கையில் அனைத்தும் மிக சந்தோஷமாகவே இருக்கும். எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்வதே மிக சிறந்த சந்தோஷமாகவே இருக்கும்.